Hi guys, நம்ம இந்த வீடியோல எப்படி ஒரு ஆப் நம்ம கிரியேட் பண்ணி அந்த ஆப்பை நம்ம NodeMCUக்கு கனெக்ட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் த்ரூ Firebase. ஸோ Firebaseக்கு வேல்யூ சென்ட் பண்ணி அந்த வேல்யூ எப்படி திருப்பி நம்ம ஆர்டினோவில் கெட் பண்ணி அந்த NodeMCUவில் காமிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் என்னோட பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள், அதுதான் ரெக்வயர்ட் ஃபைல்ஸ். இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம இந்த செஷனில் எப்படி நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ண போகிறோம், அப்புறம் அந்த ஆப்பை வந்து எப்படி நம்ம Firebaseோட கனெக்ட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த ஆப் நம்ம கிரியேட் பண்ணுறது வந்து MIT APP Inventor. ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். ஸோ அதில் வந்து கிரியேட் ஆப்ஸ் கொடுங்க. ஸோ ai2.appinventor.mit.edu இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான ஃபைல். இது வந்து நீங்கள் கூகுள் மூலமாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும், அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் காமிக்கும், இது உங்களுக்கு காமிக்காது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணணும். மை ப்ராஜெக்ட்ஸ் import AIA from my computer கொடுத்தீங்கன்னா சூஸ் ஃபைல் கேட்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என் GitHub repository டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களே, அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இந்த AIA ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல். ஸோ அது கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே மேலே ஃபஸ்ட்டு வரும், உங்களுக்கு மேலே நம்ம இப்போ இம்போர்ட் பண்ண ஃபைல் மேலே வரும். ஸோ இங்கே வந்துருச்சு. ஸோ இதுதான் IoT car APK. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல் ஃபார் கிரியேட்டிங் ஆப். ஸோ இதில் வந்து ஒரு 2 ஸ்க்ரீன் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து நான் இப்படி ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சிருக்கேன், இது நீங்கள் ஒன்றும் டச் பண்ண வேணாம். செகண்ட் ஸ்க்ரீன் போங்க, கிளிக் பண்ணி செகண்ட் ஸ்க்ரீன் போனீங்கன்னா இங்கே தான் வந்து நீங்கள் மெயினாக நம்ம பண்ண போகிற டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஆப் இன்வென்டர் தெரியும்னா நீங்கள் கொஞ்சம் இதில் சேஞ்சஸ், டிசைன் உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா அப்படியே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்ன அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா, இங்கே Firebase கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் பக்கெட் வந்து ஒன்றுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த Firebase டோக்கனையும் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு Firebase கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த Firebase டோக்கன் அப்புறம் URL இது ரெண்டுமே தேவை. ஸோ அது எப்படி எடுக்கிறது, நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம Firebase ஓப்பன் பண்ணணும். ஸோ Firebase சர்ச் பண்ணுங்கள். இதுக்கும் வந்து கூகுள் தான் தேவை. நீங்கள் கூகுள் மூலமாக லாகின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கோ டு கான்சோல்னு இருக்கும். ஸோ இன்கேஸ் கூகுள் லாகின் பண்ணால் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கோ டு கான்சோல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கான்சோல் ஓப்பன் ஆயிடுச்சு. என்னோட பழைய ப்ராஜெக்ட்டில் காமிக்குது, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் காமிக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நியூ ப்ராஜெக்ட், ஆட் நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. இங்கே ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நேம் நீங்கள் வைங்க. நான் IoT கார் அப்படின்னு போடுறேன். ஸோ ஒன்ஸ் அந்த கார் ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான மாதிரி கண்டினியூ கொடுங்க. இங்கே ஓகே, இதெல்லாம் நீங்கள் அப்படியே கண்டினியூ கொடுக்கலாம். டிஃபால்ட் அக்கௌண்ட். ஸோ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியல் டைம் டேட்டா பேஸ் கிரியேட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பேரில் ஒரு ரியல் டைம் டேட்டா பேஸ் கிரியேட் ஆகும். இது வந்து Firebase என்னன்னா, உங்களுக்கு ரியல் டைம் டேட்டா பேஸும் இருக்கும், உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ். ஆக்சுவலி Firebase வந்து கைண்ட் ஆஃப் ஒரு Amazon வெப் சர்வீசஸ் மாதிரி கிட்டத்தட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்கலாம் Firebaseல. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரியல் டைம் டேட்டா பேஸ். ஸோ உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு டேட்டா பேஸு. ஸோ ஓகே, இப்போ டேட்டா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா கண்டினியூ கொடுங்க. ஸோ நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே போயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டேட்டா பேஸில் இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இதுக்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே தான் நீங்கள் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க. அது எப்படின்னா, இங்கே லெஃப்ட் சைடில் டேட்டா பேஸ் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே கிரியேட் டேட்டா பேஸ் கொடுக்கணும். நீங்கள் ப்ரொடக்ஷன் மோடே கொடுங்க, கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. லொக்கேஷன் அது வந்து டிஃபால்ட் லொக்கேஷன், நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். USA இருக்கணும் டிஃபால்ட்டாக, டன் கொடுங்க. ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்ஸ் டைம் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த ப்ராஜெக்ட் டோக்கன், அந்த Firebase URL, அது 2 தான் தேவை. ஸோ அது 2 போட்டோன்னா நம்ம இந்த கிரியேட் பண்ண போகிற ஆப்பும் Firebase கனெக்ட் ஆகும். ஸோ இது லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, க்ளவுட் ஃபயர் ஸ்டோர் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ரியல் டைம் டேட்டா பேஸ்க்குள்ளே போகணும். ஸோ ரியல் டைம் டேட்டா பேஸ் தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரியல் டைமாக உங்களுக்கு வேல்யூஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நீ அனுப்புகிற வேல்யூஸ் இதில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நோ ப்ராப்ளம், அப்படியே ஜஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் வந்து இங்கே டேரக்ஷன் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கா, அந்த வேல்யூவில் தான் நான் சேவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். நான் எப்பப்பெல்லாம் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ண போகிறோம், வென் ஃபார்வர்ட் டாட் கிளிக், எப்பப்பெல்லாம் நான் பட்டன் ப்ரெஸ் பண்ண போகிறேனோ, நான் அந்த டேரக்ஷன் ஒரு வேரியபிளில் இந்த வேல்யூ வந்து ஒன் சேவ் பண்ணல நீங்கள் நான் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் இது புரிஞ்சிச்சுன்னா ஓகே, இன்கேஸ் புரியலைன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் பண்ணுறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணி இங்கே ஆட் பண்ணிருக்கா, இங்கே கிளிக் பண்ணி டேரக்ஷன், இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், DIRECTION கொடுங்க. D கேபிட்டல், அப்புறம் டேரக்ஷன் அப்படி கொடுங்க. வேல்யூ வந்து சும்மா ஏதாவது 0 கொடுத்து ஆட் கொடுங்க. ஸோ இது மாதிரி ஒரு வேல்யூ இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ்குள்ளே போங்க. ரூல்ஸ்குள்ளே இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, யார் வேணும்னா இது ஆன் பண்ணி ஆஃப், இப்போ ஃபால்ஸில் இருக்குது, அதாவது ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா சில பேருக்கு மட்டும்தான் இந்த டேட்டாபேஸ் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்களால மட்டும்தான் அது ஓப்பன் பண்ணி உங்களால் இதை யூஸ் பண்ண முடியும். நம்ம டெஸ்டிங் தானே, நம்ம ப்ரோட்டோடைப் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ட்ரூ, இதுவே ட்ரூ. ஸோ நீங்கள் ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே ட்ரூ கொடுத்து பப்ளிஷ் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இப்போ ரூல்ஸ் பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்க் தெரியுதா இங்கே IoT கார் இந்த ஃபைல். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள், Ctrl+C காப்பி. ஓகே, இப்போ ஆப் இன்வெர்ட்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே Firebase URL தெரியுதா, இந்த இடத்துல இங்கே பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே Firebase டோக்கன் வேணும். ஸோ இப்போ அதுக்கு எப்படி எடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். Firebase போங்க. உள்ளே போனதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட் ஓவர் வியூன்னு இருக்கா, IoT கார் செலக்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட் வியூ, ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ், இங்கே வந்து சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போங்க. ஸோ சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே டேட்டாபேஸ் சீக்ரெட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது சீக்ரெட்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே சீக்ரெட் கோட் காமிக்கும். ஸோ இங்கே ஷோ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே சீக்ரெட் கோட் தெரியும். இது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு திருப்பி ஆப் இன்வெர்ட்டருக்குள்ளே வாங்க. இந்த Firebase டோக்கன் தெரியுதா, அங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஆப் சைடில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ எப்படி நம்ம இந்த ஆப்பை வந்து ஒரு ஏபிகேவாக பில்ட் பண்ணி ஒரு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எய்தர் வந்து ஒரு QR கோடு ஜென்ரேட் பண்ணி அதில் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஏபிகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி ஏபிகேன்னு உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ அந்த ஏபிகேவை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு ஷேர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட நான் இப்போ உங்களுக்கு QR கோடு எப்படி பண்ணுறது பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் ஏபிகே த்ரூ QR கோடு பில்ட் பண்ண கொடுத்தேன்னா உங்களுக்கு பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராக்ரஸ் பார். உங்களுக்கு வந்து எப்படி அந்த நம்ம பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல் எப்படி ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். மீன்வே எங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபோனு. இதில் வந்து எனக்கு வந்து இதை QR கோடு. ஸோ QR கோடு ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 100% ஆகிடுச்சு. ஸோ 100% ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு QR கோடு ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஒன் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா அளவு கேட்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக குரோம் ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஏபிகே கேட்குதா, இங்கே ஏபிகே டவுன்லோட் ஆகும். ஸோ அது டவுன்லோட் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ஏபிகே இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இப்போ ஓகே, சம்டைம்ஸ் வந்து சில ஃபோனில் இது வந்து ஒரு ட்ராஜன் ஃபைல் மாதிரி காமிக்கும். பிகாஸ் நம்ம இது ஆப் இன்வெர்ட்டர் மூலமாக பண்ணதில்லை. ஸோ அப்படின்னு காமிக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் ப்ராப்ளம் இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இது இன்ஸ்டால் எனிவே கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் எனிவே கொடுத்தா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இன்கேஸ் அது வந்து உங்களுக்கு இன்கேஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியாமல் தடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட்னு இருக்கும். ப்ளே ப்ரொடெக்ட். ஸோ கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் வரும். இப்போ நான் ஆனில் இருக்குது, இது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு ஆனில் இருந்தாலும் எனக்கு ஒரு வார்னிங் மாதிரி தான் காமிச்சிது. பட் அதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஆப், இன்ஸ்டால் பண்ண ஆப்பை நான் இங்கே எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன், இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன், இது என்னோடய யூடியூப் சேனல் இங்கே போட்டிருக்கேன். ஸோ கோ டு ரைட் கொடுத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம செகண்ட் ஸ்க்ரீன், இங்கே தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு மீன்வே நீங்கள் இங்கே இது டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். திருப்பி டேட்டாபேஸ்குள்ளே போகிறது எப்படின்னு நான் சொல்லி தரேன். இங்கே திருப்பி டேட்டாபேஸ் கொடுங்க. ஸோ டேட்டாபேஸ் கொடுத்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டாபேஸ் இதுதான் நம்மளுது. ஸோ இது ஓப்பன் வியூ கொடுங்க. ஸோ ஒன்ஸ் வியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இதான் என்னோட இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்ஷன் 1 வருது ஆட்டோமேட்டிக்காக. நான் திருப்பி ஸ்டாப் பண்ணுறேன், 0 வருது. நான் ரைட்டில் கிளிக் பண்ணுறேன், 3 வருது. லெஃப்ட்டு கிளிக் பண்ணுறேன், 2 வருது. பேக்வேர்ட் கிளிக் பண்ணுறேன், 4 வருது. திருப்பி நான் ஸ்டாப் கிளிக் பண்ணுறேன், 0 வருது. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு ஃபோனில் இருக்கிற ஆப்பும் அப்புறம் நம்மளோட Firebase கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இங்கே தான் நம்ம மெயினாக IoTனே இங்கே உள்ள வருது, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ நம்ம ஃபோனை வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்டர்நெட் மூலமாக உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ உங்களுக்கு வைஃபை மூலமாக இருந்தாலும் உங்களுக்கு மொபைல் டேட்டாவாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களால் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம காரை. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா உங்கள் Firebase கனெக்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து இங்கே மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு டேரக்ஷன்ஸ். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு அதாவது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது வந்து கனெக்டிங் ஃபோன் அப்புறம் அந்த Firebase-ஐயும் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோடிங் எப்படி நம்ம NodeMCUவோட கோடிங்கோ யூனோ கோடிங் நம்ம பார்க்கலாம்.
ஓகே கைஸ், நம்ம இந்த செஷனில் எப்படி நம்ம NodeMCUவில் கோட் அப்லோட் பண்ண போகிறோம், அந்த கோட் என்ன நம்ம அப்லோட் பண்ண போகிறோம், அந்த கோடோட டீட்டெயில்ஸ், அப்புறம் அது எக்ஸ்ப்ளனேஷன், ஈச் லைன் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஃபைல்ஸில் டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா IoT car NodeMCU அப்படின்னு இருக்கும். ஸோ அது நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆர்டினோ சாஃப்ட்வேர் தேவை. இன்கேஸ் ஆர்டினோ சாஃப்ட்வேர் இல்லைனா நீங்கள் arduino.com போயிட்டு அங்கே நீங்கள் டவுன்லோட்ஸ் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஓகே கொடுங்க. ஒன்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் ஆகி இந்த ஃபோல்டர் போர்டில் இந்த ஃபைல் போயிடும். ஸோ நீங்கள் லைக் செக் பண்ணிக்கோங்க, NodeMCU ஃபைல் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு, ஹேஷ் இன்க்ளூட். ஸோ இது வந்து ESP8266. நான் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் 8266 யூஸ் பண்ணிங்கன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு, இல்லைனா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க வீடியோவை. ஸோ ESP8266 நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டூல்ஸில் போர்டில் ESP8266 காமிக்காது. ஸோ ஆடியோ ஃபஸ்ட் டைம் ஆடியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் தான் உங்களுக்கு காமிக்கும். இதுக்கப்புறமா இருக்கிற உங்களுக்கு போர்டெலாம் காமிக்காது. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் போர்டை நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ESP8266 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து என்னோடய ஃபைல்ஸில் நான் ரீட்மி ஃபைல் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இன்கேஸ் போர்ட் மேனேஜரில் நம்மளுக்கு NodeMCU நம்ம போர்டு வரணும்னா இந்த ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த லிங்க் காப்பி பண்ணுங்கள். என்ன பண்ணணும்னா ஃபைல்ஸ், ப்ரிஃபரன்சஸ், இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அடிஷ்னல் போர்ட் மேனேஜரில் பேஸ்ட் பண்ணணும். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா டூல்ஸ், போர்ட் மேனேஜர் இங்கே போனீங்கன்னா வெயிட் பண்ணணும். இந்த இண்டெக்ஸ் டவுன்லோட் ஆகும். இப்போ நம்ம அங்கே ப்ரிஃபரன்ஸில் போட்டதுனால அந்த லிங்க்கில் மூலமாக கெட் பண்ணி அதோட கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் டவுன்லோட் ஆகும். இங்கே நீங்கள் ESP8266 அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு இது வரும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆக்சுவலி லேட்டஸ்ட் வெர்ஷன் நிறைய அவைலபிள் இருக்குது, பட் நான் யூஸ் பண்ணது 2.4.1. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் ட்ரை பண்ணி ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் 2.4.1 வெர்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் நான் இதை அப்படியே டச் பண்ணல, நான் அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் போர்ட் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டூல்ஸ், போர்டில் கீழே வந்துட்டு இது வந்து ESP32, இது நீங்கள் பார்க்க வேணாம். ஸோ இது கீழே வந்தீங்கன்னா ESP8266 மாடியூல்ஸ் கிடச்சிரும். ஸோ ESP8266 தான் NodeMCU. ஸோ நீங்கள் அதுக்கு கனெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் இப்போ என் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இங்கே செலக்ட் பண்ணணும் என் NodeMCU 1.0 செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டூல்ஸில் போர்ட்டில் போயிட்டு கரஸ்பாண்டிங் போர்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்கேஸ் இங்கே போட்டு காமிக்கலைன்னா நான் சொன்ன மாதிரி பண்ணணும். அதுக்கு என்னன்னா நான் இங்கே சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு இந்த டிரைவர், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த டிரைவர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும், உங்கள் போர்ட் காமிக்கும். ஸோ அது கிளிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோட்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹேஷ் இன்க்ளூட் Firebase, Firebase Arduino அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹெடர் ஃபைல்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் கனெக்டிங் டு Firebase. ஸோ இது கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லைப்ரரி தேவை. ஸோ அந்த லைப்ரரி நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, என்னோட GitHub லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இதை நான் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணோம் டாக்குமெண்ட்ஸ், ஆர்டினோ, லைப்ரரிஸ், இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ArduinoJSON எதுக்குன்னா JSON ஃபைல்ஸ் இருக்கும். அதாவது வந்து இப்போ டேட்டாபேஸ்க்கும் உங்கள் ஆர்டினோக்கும் JSON ஃபைல் மூலமாக வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். அதை பார்ஸ் பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரி யூஸ் ஆகும். அப்புறமா Firebase Arduinoக்கும் Firebase-க்கும் அவங்களோட NodeMCU கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த லைப்ரரி யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம கோட்குள்ளே போகலாம். ஸோ இதில் தான் இந்த ஹெடர் ஃபைல்ஸ் கனெக்டிங் டு Firebase and Arduino. இது வந்து கனெக்டிங் வைஃபை, பிகாஸ் ESP8266 உங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் சீரியல். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் உங்களுக்கு, எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம். நம்ம Firebase-லேருந்து வேல்யூஸ் வந்து 8266 கெட் பண்ணிவிட்டு சீரியல் கம்யூனிகேஷன் மூலமாக, அதாவது வந்து சாஃப்ட்வேர் சீரியல் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ சீரியல் கம்யூனிகேஷன் மூலமாக நம்ம யூனோக்கு ஃபைல்ஸ் அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே சாஃப்ட்வேர் சீரியல் இன்க்ளூட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் சீரியல் யூனோ அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். பேர் D6, D7. ஸோ சாஃப்ட்வேர் சீரியல் எப்படின்னா நீங்கள் வந்து அப்போது சீரியல் பிகின் பண்ணுவீங்களா, இது வந்து டிஃபால்ட்டாக ஹார்ட்வேர் சீரியல், அதாவது உங்களுக்கு NodeMCU சப்போர்ட் பண்ணுறது. பட் உங்களுக்கு அது தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீரியல் போர்ட் தேவை அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் சீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் 2 தேவையான பின்ஸை வந்து உங்களுக்கு TXRX சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் சீரியல் யூனோ ஆஃப் D6, D7 இப்படி போட்டோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு போடுற பின் வந்து ரிசீவர், செகண்ட் போடுற பின் வந்து
டிரான்ஸ்மிட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து RX, அதுக்கப்புறமா TX, இப்படி தான் இருக்கும் உங்களோட அந்த சின்டாக்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் சீரியல். ஸோ D6 இஸ் RX, D7 இஸ் TX. ஸோ ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா உங்களோட வைஃபை பாஸ்வேர்டு, உங்கள் வீட்டில் இருக்கிற வைஃபை பாஸ்வேர்டு அப்படின்னா உங்கள் ஃபோனோட ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்டு இருக்குல்ல, ஸோ அது வந்து இங்கே நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா அந்த Firebase கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ் தேவை. பிகாஸ் உங்கள் Firebase உங்களுக்கு தான் தெரியும் எதுக்கு கனெக்ட் பண்ண போறீங்கன்னு. பிகாஸ் யூ cannot connect to any other Firebase. ஸோ அதுக்கு ஒரு லிங்க் தேவையில்ல. நம்ம உங்கள் ஆப் இன்வென்டரில் போட்ட மாதிரி அந்த ஹாத்தும் இந்த இடத்துல போடணும். ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நம்மளோட Firebase ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஸோ இதுதான் அந்த URL. இது வந்து காப்பி. நான் வந்து இங்கே இந்த URL இங்கே பேஸ்ட் பண்ணணும். இங்கே பார்த்துக்கோங்க இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ அப்படின்னா இந்த HTTPS இருக்கா, ஸோ இந்த பிளாக் ஸ்லாஷும் ரிமூவ் பண்ணிடுங்க, இந்த HTTPS இதுவும் ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும். அப்புறம் ஆத் கோடு தேவை. ஸோ ஆத் கோடுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எங்கே போகணுன்னா செட்டிங்ஸ், ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ், சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ், டேட்டாபேஸ் சீக்ரெட்ஸ், ஸோ இந்த கோட். ஸோ இந்த காப்பி பண்ணிவிட்டு அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே போயிட்டு அந்த ஆர்டினோ ஃபைல்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த Firebase கனெக்ஷன் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ செட்டப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபை பிகின். ஸோ இந்த கோட் என்னென்னா உங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு until it is connected உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் with the corresponding Wi-Fi SSID and Wi-Fi password. நீங்கள் ஆல்ரெடி மேலே கொடுத்துருக்கீங்க Wi-Fi SSID, Wi-Fi password. ஸோ இங்கே என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னா HKBன்ற என்னோட மொபைல் ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்ட் வைஃபையை இந்த பாஸ்வேர்டு மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த கோட் எழுதியிருக்கேன். அப்புறம் சீரியல் பிகின் அப்படின்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் செக் பண்ணுறதுக்கு உங்கள் கரெக்டான வேல்யூஸ் வருதான் செக் பண்ணுறதுக்கு இந்த சீரியல் பிகின் பண்ணியிருக்கேன். பிகின் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இங்கே சாஃப்ட்வேர் சீரியல் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்களா, அது ஒரு சீரியல் தானே. ஸோ அது நீங்கள் பிகின் பண்ணணும். ஸோ அது வந்து நான் பாட் ரேட் வந்து 4800 யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட், இங்கே என்ன நீங்கள் பாட் ரேட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் யூனோலையும் யூஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இது ஒரு சீரியல், இது ஒரு டைப் ஆஃப் சீரியல் பிகின், பட் யூசர் டிஃபைன் சீரியல் பிகின். ஓகேவா? ஸோ யூனோ.begin கொடுக்குறேன். அப்புறம் ஒன்ஸ் இது வைஃபை கனெக்ட் ஆகிட்டு அந்த லூப்பில் விட்டு வெளில வந்துருச்சுன்னா பின் மோட் 2, அவுட்புட் அண்ட் டிஜிட்டல் ரைட் 2, லோ. இது என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு அந்த இன்பில்ட் ஒரு LED இருக்கும் உங்களோட NodeMCUவில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு LED இருக்குது, தெரியுது, அந்த ப்ளூ கலர் LED. ஸோ இந்த ப்ளூ கலர் LED வந்து உங்களுக்கு எரியும் ஒன்ஸ் வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சுன்னா. அதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு உங்கள் லைட் எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா Firebaseோட லிங்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அதுக்கு தான் வந்து Firebase பிகின். அந்த ஹாஸ்ட்டும் ஆத்தும் நம்ம இங்கே கொடுத்தது தான், இந்த ஹாஸ்ட்டும் ஆத்து. ஸோ இந்த லைன் மூலமாக உங்கள் Firebase கனெக்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் உங்கள் Firebase கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு லூப்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ரிசீவ் வேல்யூன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இன்ட் ரிசீவ் வேல்யூ. ஸோ அந்த ரிசீவ் வேல்யூவில் வந்து இங்கே டேரக்ஷன் இருக்கிற அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ இங்கே சேவ் பண்ணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே போகலாம் திருப்பி. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இங்கே டேரக்ஷன் ஒரு வேரியபிள் இருக்குது கரெக்டாக. அந்த டேரக்ஷன் வேரியபிள் D கேபிட்டல். இதே மாதிரி இந்த வேரியபிளில் நான் கெட் பண்ண போகிறேன். இங்கே வேல்யூ 1 இருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே டேரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுட்டு .2int. இதுக்கு 2int எதுக்குன்னா இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணுறேன். இங்கே வந்து வரும்போது ஸ்ட்ரிங்காக வரும், பிகாஸ் கெட் ஸ்ட்ரிங் பண்ணுறேன். ஸோ அது கன்வெர்ட் பண்ணிட்டு 2int கன்வெர்ட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ரிசீவ் வேல்யூவில் இங்கே ஃபைல் இங்கே வர வேல்யூஸ் அப்படியே இதில் போயிடும். ஸோ ஒன்ஸ் இதில் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு serial.println கொடுத்துட்டு ரிசீவ் வேல் இருக்கா. ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே இந்த ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்துக்கலாம் கரெக்டாக அந்த வேல்யூ தான் இங்கேயும் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அப்போ ஒன்ஸ் செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், யூனோ.ரைட் அந்த திருப்பி இந்த ரிசீவ் வேலில் ரைட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் சீரியல் கிரியேட் பண்ணேன்னா அந்த சாஃப்ட்வேர் சீரியலில் அந்த ரிசீவ் வேல் வந்து ரைட் பண்ணுறேன். உங்களுக்கு ரைட் பண்ணதுக்கப்புறமா அப்புறம் டிலே 500 கொடுக்குறேன். இது இங்கே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு அதிகமாக ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிலே கம்மி பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணுறாதீங்க, உங்களுக்கு வந்து NodeMCU கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த Firebase போஸ்ட் அண்ட் கெட் ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் மினிமம் ஒரு 100 கொடுக்கணும். நான் இங்கே 500 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கம்பைல் பண்ணுங்கள். ஸோ கம்பைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எரர்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சிடும் இந்த ப்ரோக்ராமில். இங்கே கம்பைல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல உங்களுக்கு, அதுக்கு முன்னாடி வந்து இந்த போர்டு கரெக்டாக செலக்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போர்டு போயிட்டு இந்த NodeMCU 1.1.0 இருக்குன்னா கரெக்டாக செலக்ட் இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க.
ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்டில் ஃபைலில் ஒரு எரரும் இல்லை. நெக்ஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அப்லோட் ஆகிட்டு இங்கே அப்லோட் ஃபினிஷ்டுன்னு வந்துடும். இப்போ வந்து ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறமா இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து வைஃபை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் எரியும். லைட் இருந்துச்சுன்னா உங்கள் வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணணும். ஸோ இதுதான் அங்கே சீரியல் மானிட்டர். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வர ஆரம்பிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் அது கூட என்ன பண்ணணும், நீங்கள் பாட் ரேட் செட் பண்ணணும். இங்கே என்ன பாட் ரேட் கொடுத்துருக்கீங்க, serial.begin 9600. ஸோ நம்ம அதே பாட் ரேட் இங்கே செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே 9 வருதா, பிகாஸ் இங்கே ஆல்ரெடி 9 நீங்கள் 9 இருக்கிறதுல இங்கே 9 வருது. ஸோ இப்போ சூப்பராக உங்களுக்கு வந்து NodeMCUவையும் உங்களோட டேட்டாபேஸை லிங்க் பண்ணியாச்சுன்னு இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி வேணால் பாருங்களேன். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு 78 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 78 வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபயர்பேஸ்லேருந்து எனக்கு NodeMCUக்கு டேட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா நம்ம போட்ட கோடுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டேட்டாவும் ரிசீவ் ஆகுது. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து யூனோலையும் சென்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே நடந்துச்சு. ஸோ உங்கள் வேல்யூவும் இங்கே வருது. ஸோ அப்புறம் யூனோலையும் சென்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணோம்னா என்ன வேல்யூ வரும், 2 வரும். ஸோ அதான் ஃபார்வர்டுக்கு 2ன்னு வரும். ஸோ இப்போ நான் இங்கே போனேன்னா 2ன்னு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு வேரியபிள் வந்து எப்படி உங்களுக்கு ஃபயர்பேஸ் வந்து உங்கள் NodeMCUக்கு கெட் பண்ணுறது நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஸோ இது ஒர்க் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு NodeMCU பார்ட் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூனோ பார்ட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு யூனோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம்.